பிபிபி மீடியா பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதியை பார்ப்போம். துர்க்கை அம்மன் என்பது சக்தியின் வடிவம். இந்த லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. துர்க்கையை தரிசித்த பின்னரே படியேறி நாம் லக்ஷ்மி நாராயணனை தரிசிக்க வேண்டும். நலம் தரும் துர்க்கை என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், அவர் வழிபடும் பக்தர்களுக்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நிம்மதி, தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை தருவதாக நம்பப்படுகிறது. புராணங்கள் கூறுவது, அசுரர்கள் உலகை கொடுமைப்படுத்தும் போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து உருவான சக்தியே மகாதுர்கை. அவர் 10 கரங்களுடன் சிங்கத்தை வாகனமாக கொண்டு அனைத்து அசுரர்களையும் வதம் செய்து உலகிற்கு நலம் தந்தார். பழங்கால சித்தர்கள், ஆகமங்கள் மற்றும் தமிழ் சமய மரபுகளில் துர்க்கை அம்மன் வீட்டுக்கேடு, நோய், கண்ணீர் துஷ்டங்கள் அகற்றுபவர், வாழ்க்கையில் தடைகளை நீக்குபவர், மன அமைதி, உடல் ஆரோக்கியம் தருபவர், புதிய தொடக்கங்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பவர் என்று கூறப்படுகிறது. சிங்க வாகனம் என்பது துணிச்சல் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது. திரிசூலமோ துன்பங்களை விட்டு தள்ளுகிறது. அபாய ஹஸ்தம், பயமின்றி இரு எனும் அருள். பாசம் மற்றும் அங்குசம், வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் சக்தி. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் துர்க்கையம்மன் வழிபாடு மிக பலன் தரும். எலுமிச்சை மாலை, சாமந்திப்பூ, நெய் தீபம் இவரின் பிரியமான பொருட்கள். துர்க்கையம்மன் சன்னதியில் தீபம் ஏற்றினால் இல்லத்தில் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. துர்க்கையம்மனை தரிசி